ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி வேதம் கூறுகிற ஒரு மனம். அதாவது நன்மைக்கும் ஒரு மனம் தேவை, தீமைக்கும் ஒரு மனம் தேவை. இந்த தேவனுடைய அந்த ஒரு மனம் ஆசீர்வாதத்தை தரும். தேவனுக்கு எதிராக இருக்கிற ஒரு மனம் நமக்கு தீமையை மட்டுமல்ல, ஆக்கினையும் வேதனையும் தரும். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அடிக்கடி ஜெபத்திலே நாம் பயன்படுத்துகிறோம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ. இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். இது எண்ணிக்கை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. எண்ணிக்கை குறித்து சொல்லவில்லை. அந்த ஒரு மனம், ஆங்கிலத்தில் இசைவு, அந்த இணைப்பு, ஆங்கிலத்தில் அக்ரிமெண்ட், இதைத்தான் அங்கே ஆங்கில வார்த்தையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ. இதை பொதுவாக நாம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகிறோம். அந்த உண்மை சத்தியம் என்னவென்றால், ஒரே எண்ணமுடைய, ஒரே சிந்தையுடைய, ஒரே கருத்தை உடைய 2 பேருடைய ஜெபங்கள். அங்கே வேத பண்டிதர்கள் அதாவது ஒரு கணவன் மனைவி என்று சொல்லுகிறார்கள், இருக்கலாம். எப்படியானாலும் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அக்ரீமெண்ட். இந்த வேத புஸ்தகத்துல ஒரு 7 முறை அந்த வார்த்தை வருகிறது. இணைப்பு, இசைவு. இத்தனை ஆண்டவர் சொன்னார், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இசைந்திருப்பார்கள். இன்றைக்கு இணைப்பு இருக்கிறது, ஆனால் இசைவு இல்லை. இணைப்பு இருக்கிறது, ஏதோ யாரும் பெரியவன் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இணைப்பு இருக்கிறது, ஆனால் இசைவு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். எங்கே தெரியுமா? அந்த ஒரு மனம். இதிலே ஒரு மனம், ஜெபத்திலே ஒரு மனம், எண்ணங்களிலே ஒரு மனம், சிந்தையிலே ஒரு மனம் என்ற முதல் குறிப்பு. உங்கள் ஜெபங்கள் பதில் பெற வேண்டுமானால் உங்களுக்குள்ளே அந்த ஒரு மனம், அக்ரிமெண்ட், தமிழ்ல ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அக்ரிமெண்ட், உங்களுக்குள்ளே அந்த அதாவது ஒரு மனது நாவி. இந்த குடும்பங்களே இல்லையே. கணவன் ஒரு மனம், மனைவி வேறு மனம், பிள்ளைகள் வேறு மனம். ஜெபத்தோட பாருங்களேன், ஒரு குறிப்புக்காக ஜெபிக்கிறார். அந்த குறிப்புக்காக அவர் ஜெபிப்பதில்லை, அவர் இன்னொரு குறிப்புக்காக ஜெபிக்கிறார். உங்கள் ஜெபங்கள் பதில் பெற வேண்டுமானால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மனம் இல்லாத ஒரு ஜெபம் நிச்சயம் பதில் பெறாது. ஒரு மனம் இல்லாத ஒரு ஜெபம் பரலோகத்தை அது எட்ட முடியாது. முதலாவது, உங்கள் ஜெபத்திலே ஒருமனப்பட்டவர்களாய், அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடியில வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். எனவே தேவன் சொல்லுகிற முதல் வார்த்தை ஜெபத்திலே ஒரு மனம். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அடுத்த வார்த்தை ஆமோசின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியுமோ? என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போக முடியுமோ? இதுவும் திருமணங்களிலே அதிகமாய் பேசப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்ட சரியான விளக்கம் என்னவென்றால், கம்யூனியன். இருவர் ஒருமனப்பட்டு எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். நடந்து போவார்களோ? இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வாழ்க்கையின் பயணத்திலே தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டுமானால் ஆண்டவரோடு கூட யூ மஸ்ட் ஹேவ் அன் அக்ரிமெண்ட். குடும்ப உறவுகளில் கூட பாருங்களேன், இன்றைக்கு ஒரு மனம் உள்ள குடும்பங்கள் மிக குறைவு. இன்றைக்கு கணவன் ஒரு ஒரு கொள்கை, மனைவிக்கு இன்னொரு கொள்கை. கணவன் ஒரு ஊதாரியா இருப்பார், மனைவி சிக்கனமா இருப்பார்கள். இந்த குடும்பங்களிலே மனைவி சிக்கனமா இருப்பார், கணவன் ஊதாரியா இருப்பார். அப்படிப்பட்ட குடும்பங்களை பார்ப்பது மிக கடினம். நீங்கள் ஒருவரை பார்த்திருக்கலாம், நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பானுடைய முதலாவது சொல்லுகிறார், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் முதலாவது உங்களுக்குள்ள, அது யார் வேணா இருக்கலாம், திருச்சபைக்குள்ள கூட, கணவன் மனைவிகளை கூட,
உங்கள் ஜெபங்களுக்கு முதலாவது ஒரு மனம் அவசியம். இரண்டாவது அந்த வசனம் ஆமோஸ் 3:3 சொல்லப்பட்ட வார்த்தை ஒருமித்து நடப்பது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அப்படியானால் அன்பானவர்களே, அந்த ஒரு மனம் எங்கே இல்லையோ அங்கே ஒருமித்து நடக்க முடியாது. அந்த நடப்பார்களோ என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. வாக்கிங், ஷேரிங், டாக்கிங், ஸ்டாண்டிங், நிற்பதும், இசைந்திருப்பதும். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து நடப்பார்களோ. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஒருமித்து நடக்கிற மேலான வாழ்க்கைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற ஒன்று, அந்த இருவர் ஒருமித்து அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பேசுகிற எல்லா அவசரங்களிலுமே அந்த ஒரு மனம், ஒருமித்து. எங்கே ஒருமித்து இருக்கிறீர்களோ, அங்கே வாழ்க்கை பள்ளங்கள் நிரப்பப்படும். இருவர் ஒருமித்து, அது தேவனும் நீங்களும், கணவனும் மனைவியும். இங்கே சொல்லப்பட்ட அந்த இருவர், இருவர், இருவர் எல்லாமே குடும்ப உறவுகள், திருச்சபையின் மக்கள், திருச்சபையின் அங்கத்தினர்கள். தேவன் சொல்கிறார், இருவர் ஒருமித்து நடந்தால் ஒழிய. அப்ப தேவன் வாழ்க்கையின் பயணங்களிலே நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமானால், முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வில். தேவ நோக்கம், தேவ விருப்பம், தேவ சித்தம், தேவன் ஆசை, இதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். பக்தன் பாடியது போல, உம் இதயம் மகிழ்ந்து நான் வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். அநேகருக்கு அந்த எண்ணம் இல்லையே. அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், அவருடைய நோக்கம் நிறைவேற்ற வேண்டும், அவருடைய மனதின் விருப்பங்கள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் உமதாகணும். இந்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய திருவாய்மொழியை கேட்புக்கு, அவருடைய திருவுள்ள சித்தத்தை அறிய. வாண்ட் டு ஹேவ் எ சக்சஸ்ஃபுல் லைஃப். ஒரு அதாவது வாழ்க்கையின் பயணத்தில் வெற்றி போட வேண்டுமானால், தேவனோடு, என்னுடைய எண்ணங்களோடு, என்னுடைய சிந்தையோடு, அவருடைய விருப்பத்தோடு சேது நடுவுங்கள். வாழ்க்கையிலே ஒருமித்து நடக்க முடியும். அடுத்து இன்னொரு வாசல் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 வசனத்துல இங்கே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று இங்கே, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கூடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கூடாமலும், நீ சிறைச்சாலை வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. இங்கே பயன்படுத்தப்பட்ட சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை கவனியுங்கள். நியாயாதிபதி, உன் எதிராளி, உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள். அடுத்து அங்கே சேவகன், அடுத்து சிறைச்சாலை, அடுத்து எதிராளி. இதெல்லாம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, எப்பொழுது நல்மனம் இல்லையோ, திரும்ப திரும்ப இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நான் சரி, அவர் தவறு, அவர் தவறு, நான் சரி. வசனத்தை தான் கவனித்து பார்க்க வேண்டும். பல முறை படித்திருக்கலாம். உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே. கடினம்தான். யோபின் நண்பர்கள் எல்லாரும் யோபுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனால் அதே நண்பர்கள் அவனுக்கு வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள். காரணம் என்னவென்றால் நல்மனம். அந்த வசனம் போட்டு எழுதியிருக்கிறது, யாரோடு நல்மனம் பிறந்த வேண்டுமா அவர்களோடு கூட. இது ஏற்புடையதா? சீக்கிரமாய் அவர்களோடு கூட. அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை பாதிக்கிறவர்கள், நம்முடைய நிந்தையை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய அபிஷேகத்தை, அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. There are some people, they are offending. நம்மை காயப்படுத்த, நம்மை வேதனைப்படுத்த, நம்மை கலங்க வைக்க சில பேர் கட்டாயம் இருப்பாங்க. நம்முடைய அபிஷேகத்தை கெடுக்க, நம்முடைய அழைப்பை கெடுக்க, நம்முடைய கிருபைகளை கெடுக்க. There are some people. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு நல்மனம் பொருந்து. கடினம்தான். இன்னைக்கு திருச்சபையிலே பாருங்களேன், பிரிவினைகள் ஏராளம். அவருக்கு ஒரு 10 பேர், இவருக்கு ஒரு 10 பேர், பாஸ்டருக்கு ஒரு 10 பேர், உதவிக்கு ஒரு 10 பேர், ஆராதிக்க நடத்துறருக்கு அவருக்கு ஒரு 10 பேர், சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு 10 பேர், யூத் டீச்சருக்கு ஒரு 10 பேர்.
இதுதான் இன்னைக்கு சபை நிலைமைகள். வேண்டாம். அதாவது என்றைக்கு நல்மனம் உங்கள் பொருந்தவில்லையோ, திரும்ப சொல்லுகிறேன், எதிராளிகள் எழும்புவார்கள், சேவர்கள் எழும்புவார்கள், சிறைச்சாலைகள் எழும்பும். அந்த வார்த்தையை உணர்கிறேன். சிறைச்சாலை, சேவகர், நியாயாதிபதிகள். நீங்க இதெல்லாம் எதனால் வருகிறது? தவறுகளால் வருகிறது. உண்மைதான். அதனால நான் அதாவது குற்றவாளிகளோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதில்லை. நோ. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அவனோடு சீக்கிரமாய், அதைத்தான் திருவந்து சொல்லுகிறோம். வைராக்கியம், மூர்க்கம், கோபம், மாமியாருக்கு மருமகள், இந்த குடும்ப உறவுகள்ல ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஒரு குடும்பத்துல பல பேர் மாமியார், மருமகள், இந்த அண்ணன், தம்பி, இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு நிலை அந்த போதகருக்கு. கணவன், அதாவது சகோதரன் மனைவி, சகோதரி, இந்த தம்பியின் மனைவி, அண்ணனின் மனைவி, ரொம்ப கடினம். அந்த போதகருக்கு பாவம் இருதலை அந்த எறும்பு போல் அவர். வேதம் சொல்கிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு நீங்கள் நன்மனம் பொருந்தாவிட்டால் பாடுகள் தான், போராட்டங்கள் தான், பிரச்சனை தான், அடுத்து கோர்ட்டு தான். அதை போட்டுருது நியாய இடத்துல. அடுத்து சிறைச்சாலை தான். சிறைச்சாலை சொல்லணும், இந்த சிறைச்சாலை சொல்லல. ஒரு மன அழுத்தம், மனப்போராட்டம், மனதுக்கம், கண்ணீர், இது அழுத்திக் கொண்டே இருக்கும். அதனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதிலிருந்து நீ வெளிவர வேண்டுமானால் பி அக்ரிமெண்ட் வித் காட். தேவனோடு இணைப்பு, தேவனோடு ஒரு உறவு. பல நேரங்களில் இது சாத்தியம் இல்லை. எதிராளிடத்தில் நல்மனம் பொருந்துவது, அவர்தான் என்ன வந்து கேட்கணும். இல்லை அன்பானவர்களே, நீ எந்த அளவுக்கு வளைந்து போகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவீர்கள். இதர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பெண்ட், அதர்வைஸ் யூல் பிரேக். வளைந்து கொடு, இல்லையேல் உடைந்து போவாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்பர் 1, பி இன் அக்ரிமெண்ட் வித் பிரேயர். 2வது, பி அக்ரிமெண்ட் வித் கம்யூனியன். ஆமோஸ் 3:3. ஒருமித்து தேவனோடு, ஏற்புடையதோ இல்லையோ தேவனோடு, அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமித்து வாசம் பண்ணலாம். 3வது சொன்னேன், மத்தேயு 5ஆம் அதிகாரம். யூ கேன் பி ரிலீவ் ஃப்ரம் த அஃபென்சஸ். குற்றங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் விலகி இருக்கலாம். எப்ப தெரியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது, அவரோடு நல்மனம் பொருந்தி இருக்கும் போது. ஆவியானவரோடு நல்மனம் பொருந்தி இருக்கும் போது. 4வது ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 15:1. யூதேயாவிலிருந்து வந்த சில வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருட்சணம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இன்றைக்கு பாருங்களேன், அது போல அல்ல, ஆனா அதை போல வித்தியாசமான செழிப்பு. ஒருவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம், இன்னொருவருக்கு இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம், இன்னொருவருக்கு பிதாவின் நாமத்திலே ஞானஸ்நானம். விருப்பப்படி. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 15:15. கவனியுங்கள். அதாவது ஊழியக்காரனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் ஒத்திருக்க வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் போகிற அந்த திருச்சபையின் போதகருக்கும் உங்களுடைய அந்த வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா? சமீபத்தில் நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன். அந்த போதகர் இப்படி பிரசங்கம் பண்றாரு, பவுலுடைய நிருபங்கள் தேவையில்லை, பவுல் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் அல்ல, பவுல் நிருபங்கள் தேவையில்லை. ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் பலிபீடத்தில். அதாவது நன்றாக கவனிக்க வேண்டும். 15:15. அதாவது தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் அந்த வசனமும் ஊழியரின் வார்த்தையும் ஒத்திருக்க வேண்டும். திரும்ப படிக்கிறேன். அவன் 14ஆம் வசனம், தேவன் தம்முடைய நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சத்திலுள்ள விதத்தை எல்லாம் விவரித்து சொன்னாரே. 15ஆம் வசனம் தான் முக்கியமான வாசனம். தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் தீர்க்கதரிசியின் வாக்கியங்களும் ஒத்திருக்க வேண்டும். It should be agreement with the word of God. இன்னைக்கு அநேக துக்கமான விஷயம் என்னவென்று சொன்னார், அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார். இன்னைக்கு தசமபாகம் தேவையில்லை. அது பழைய ஏற்பாட்டு உபதேசம். நிறைய, அதாவது நீங்கள்
அதாவது எந்த சபைக்கு வேணாமா போகலாம். அது முக்கியம் அல்ல. திருவிருந்து ஆன்லைன்ல கூட எடுக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு கடைசி காலத்துல இப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கொடிய காலத்துல வசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க எந்த திருச்சபைக்கும் போங்க. உங்களுடைய போதகருடைய வார்த்தையும், அவருடைய அவருடைய வசனம் ஒத்திருக்கிறதா என்று பாருங்கள். இல்லன்னா யூ ஸ்டாப் இட். திருவசனத்தை படிக்கிறேன். ஊழியனுடைய வார்த்தையும், வசனத்தினுடைய வார்த்தை ஒத்திருக்க உடனே அநேகர் அதாவது தரிசனங்களையே தன்னுடைய கொள்கையா சொல்லுகிறார்கள். திரும்ப திரும்ப. சமநிலை பிரமாணத்தோடு. அனுபவங்கள் நல்லது. அனுபவங்கள் எல்லாம் வசனமாய் மாறாது. புரிய நினைக்கிறேன். அனுபவங்கள் நல்லது. உங்கள் அனுபவம் எனக்கு வராது. என் அனுபவங்களுக்கு வராது. ஆனா அனுபவங்கள் வார்த்தை அல்ல. வார்த் வசனம்தான் வார்த்தை. அனுபவங்கள் மாறிவிடும். அனுபவங்கள் நிலையானது அல்ல. ஆனால் வார்த்தை நிலையானது. பி அக்ரிமெண்ட் வித் த வேர்ட். இன் அதர் வேர்ட், பி அக்ரிமெண்ட் வித் த ஸ்கிரிப்சர். அந்த வசனங்கள் ஏற்புடையதா? யார் பேசினாலும். ஊடகத்தில் ஏராளமான செய்திகளை பேசியிருக்கிறேன். நல்ல சிறப்பாய் பேசக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். சிறப்பாய் பேசக்கூடியவர். ஆனால் அது ஏற்புடையதா என்று சற்று பாருங்கள். வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா? அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அதாவது தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசிகள வாக்கியங்களும் ஒத்திருக்கிறதா? அநேகர் வித்தியாசமாய் சொல்லுகிறார். ஒவ்வொரு வித்தியாசம். அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். இந்த தேர்தல் நேரத்தில் பாருங்களேன். ஆவியானவர் சொன்னார், என்னோடு பேசினார், இவரைத்தான் முதலமைச்சர் அவர், இவரை தொடர்ந்து நீடிப்பார். இல்லை. ஆல்வேஸ் த வேர்ட் அண்ட் த ப்ரீச்சர் ஷுட் பி இன் அக்ரிமெண்ட். வார்த்தையும் ஊழியர்களும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகரை பார்க்க யூகங்களையே வசனங்களாய் சொல்லுகிறார்கள். தரிசனங்களையே வசனங்களாய் சொல்லுகிறார்கள். இல்லை. உங்கள் தரிசனங்கள் வேறு, அனுபவங்கள் வேறு. அனுபவங்கள் வார்த்தையாய் மாறாது. அனுபவங்கள் நல்லது. ஒரு செய்தியை விட ஒரு அனுபவம் நல்லது. ஆனால் அனுபவங்களையே சார்ந்து வாழக்கூடாது. அனுபவங்கள் கைவிட்டு விடும். வார்த்தை கைவிடாது. பி இன் அக்ரிமெண்ட் வித் த ஸ்கிரிப்சர். நீங்கள் எந்த ஊழியர் சொன்னாலும், எதை சொன்னாலும், பி அக்ரிமெண்ட் வித் த ஸ்கிரிப்சர். முதல் குறிப்பு சொன்னேன். ஜெபத்திலே ஒரு மனதோடு ஜெபியுங்கள். இரண்டாவது, தேவையற்ற காரியங்களிலே விலகிருங்கள். அதாவது என்றைக்கு அங்கு ஒரு மனம் இல்லையோ நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், சிறைச்சாலைக்கு போவீர்கள். மூன்றாவது சொன்ன ஒரு மனவிதம் என்றால் ஆமோஸ் 3:3 ஒருமித்து வாக் டுகெதர். நான்காவது இதிலே ஒரு மனம் என்றால் வார்த்தையிலே ஒரு மனம். அவரவர் அதைத்தான் கடைசி காலத்திலே தனக்கு செவித்திறவுள்ள போதர்களை தெரிந்து கொள்ளுவார்கள். எனக்கு குழப்பமே இதுதான். அவர் அப்படி சொல்லுகிறார். ஒரு சிலர் சபையே தேவையில்லை. இந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் நல்லவர்கள் தான். ஒரு சிலர் சபைக்கே போவதில்லை. சபை செத்து விட்டது. அந்த போதகருக்கு என்னை மதிப்பதில்லை. அது மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போவது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. உண்மைதான். ஒரு மேய்ப்பனை விட சுவிசேஷர்களுக்கு அறிமுகம் அதிகம். ஒரு மேய்ப்பனை விட சுவிசேஷர்களுக்கு பிரபலம் அதிகம். ஒரு மேய்ப்பனை விட சுவிசேஷர்களுக்கு பொருளாதாரம் அதிகம். இஸ் வெல் நோன். ஏனால் ஒரு மேய்ப்பர் அங்குதான் இருக்கிறார். அதை விட்டு அவர் எங்கும் போவதில்லை. ஒரு கிணத்து தவளை போல இவர் அப்படி அல்ல. உலகெங்கும். ஆனால் அவருடைய வெளிச்சம் வேறு, இவருடைய வெளிச்சம் வேறு. இவருக்கு 3 பிரசங்கங்கள் போதும். உலகம் சுற்றி வரலாம். அவருக்கு ஒரு வாரத்திற்கு 7 பிரசங்கம் தேவை. திருமணம், கல்லறை, அடக்காததை, பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. புதுமனை புகுவிழா, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் அவர் அதற்காக படிக்க வேண்டும், ஆயத்தம் பண்ண வேண்டும். இவருக்கு அப்படி தேவையில்லை. நான் குறைத்து சொல்லவில்லை. நான் சொல்ல விரும்புகிறேன், யுவர் மெசேஜ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்சர்ஸ். நீ எதை பேசினாலும் அந்த வசனத்தோடு ஒருமனப்படுங்கள். முதல் சொன்னேன், ஜெபத்திலே ஒரு மனம். இரண்டாவது, உங்களுடைய எதிர்வினை ஆற்றுகிற மக்களோடு கூட ஒரு மனமாயிருங்கள். இது எதிர்மறையா இருக்கலாம். அவர் கூட எதிர்மறையா எப்படியா நான் ஒரு மனம் இருக்க முடியும்? இல்லை. வேதம் சொல்லுகிறது, அப்படி ஒரு மனமா இருக்கும்போது நீங்கள் தேவையற்ற சிறைச்சாலையும் குற்றங்கள் நீங்கள் விடுபடலாம். 3வது குறிப்பு சொன்னேன். ஆமோஸ் ஒருமித்து நடந்தால் ஒழிய 2 பேர்
கம்யூனியன். நான்காவது சொல்ல விரும்புகிறேன், வசனத்தோடு எந்த வசனம் யார் பேசினாலும் இஸ் இட் அக்கார்டன்ஸ் வித் த வேர்ட், வார்த்தையோடு இணைந்திருக்கிறதா? அவருடைய அனுபவங்கள்லாம் வசனமா மாறாது. நிறைய பேர் நான் 3ஆம் வாரம் போனேன், 4ஆம் வாரம் போனேன், நான் அவரை பார்த்து இவரை இருக்கலாம். ஆனால் அது வார்த்தை அல்ல. வார்த்தை தான் விடுவிக்கும். சத்தியம்தான் விடுவிக்கும். வார்த்தை நிரந்தரமானது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாது வார்த்தை. 4வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். 4வது குறிப்பு, அதாவது அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதாவது இன்னைக்கு தவறு ஏமாற்றுவதிலே இன்னைக்கு ஒருமனமா இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை படிக்கிறேன். பேதுரு அவளை நோக்கி, பரிசுத்த ஆவியை சோதிப்பதற்கும் நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் தவறு செய்வதற்கு ஏமாற்றல கூட ஒரு ஒருமனம் வரும். பிசாசு பல நேரங்களில் எதிர்மறையான சில மக்களை ஒன்றாய் இணைக்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். எதிர்மறையான மக்களை ஒன்றாய் இணைக்கிறான். இது தெரியுமா? ஏமாற்றுவதற்காக. ஆவியானவர் உயர்த்துவதற்காக இணைக்கிறார். பிசாசு உங்களை சாகடிப்பதற்காக இணைக்கிறான். அந்த வசனுக்கு நீங்கள் ஒருமனப்படுகிறது என்ன? தேவனை சோதிக்க, ஊழியனை சோதிக்க. பாருங்களேன், சபையில கூட ஒரு சின்ன பிரச்சனை, அதற்கு ஒரு 10 பேர் ஆதரவா இருப்பாங்க, அந்த போதற்கு எதிராக இருப்பாங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அதாவது அவருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? உன்னுடைய விளைவு இதோ அடக்கம்மனுடைய கால்கள் வாசப்படியே காத்திருக்கிறது. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அடக்கம். பிசாசோடு நீ ஒருமனப்பட்டீங்கன்னா பல நேரங்களில் அவன் சொல்லுவான், இது கரெக்ட் தான், இது கரெக்டு தான். யாரோ என்னென்னோ பண்றாங்க, நீங்க தானே பண்றீங்க, இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, இதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிடுவார். இல்லை, டோன்ட் அக்ரி வித் த டெவில். பிசாசோடு ஒருமனப்பட்டீங்கன்னா அடுத்த வார்த்தை, அவன் விழுந்து ஜீவனை விட்டான். டோன்ட் அக்ரிமெண்ட் வித் த வேர்ல்ட். உலகத்தோடு, உலக மனிதரோடு, அசுத்தத்தோடு, சத்துருவோடு வருஷத்து பாருங்கள், ஜீவனை விட்டான். அன்பு பிள்ளையே, உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர். ஜீவனை விடுவதற்காக அல்ல, ஜீவன் கொடுக்க. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துபவரே, ஜீவனை கொடுக்கிறவர். ஆனா இங்கே when you agree with the devil, பிசாசோடு, சில நேரங்களிலே அது ஒரு தூண்டுதல். வசதி படிக்க கேளுங்க. நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? 5வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். 5வது குறிப்பு, வெளிப்படுத்தல் 17:17. இந்த வார்த்தை சற்று புரியாமல் இருக்கலாம். வெளிப்படுத்தல் 17:17. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது அவர்கள் ஒரே யோசனையா இருந்தார்களாம், சத்துருக்கள். உன்னுடைய விளைவு என்னவென்றால், கவனிங்க, ஒரே யோசனையாயிருந்து ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்குவதற்கு அவர்கள் இருதயங்களை ஏவினார். சில நேரங்களிலே, அதாவது தீமைக்கு ஒரு மனம், ஏற்கனவே படித்தது போலதான் அவர்கள் ஒரே யோசனையா இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய தண்டனைக்கு ஒரே யோசனை. சில நேரங்களில் அன்பானவர்களே, ஆவிக்குரிய மக்களுக்கு கூட அது புரியவில்லை. இப்படி சொன்னார், இட்ஸ் a cunning trick played by the devil. அது ஆண்டவர் மாதிரி தெரியும், ஆவியான மாதிரி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அந்த வசனம் போட்டிருக்குது, ஒரே யோசனையா இருந்தார்கள். எதுக்கு தெரியுமா? அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுப்பதற்காக. பல நேரங்களிலே நண்பு பிள்ளையே, உங்களுடைய எண்ணங்களை, அதாவது பிசாசுக்கு உங்க எண்ணங்கள் தெரியும், உங்களுடைய இயக்கங்கள் தெரியும். அதற்கு ஒத்து போகத்தக்கதாக சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவார். சில பாருங்களேன், மனைவிகளும் கணவர்களும், அதாவது தவறை சுட்டி காண்பிக்கிற மனைவிகள் குறைவு, ஆனால் தவறோடு ஒத்து போகிற மனைவிகள் அதிகம். அப்படி மனைவியா இருந்தால் கர்த்தர் நன்றி, ஸ்தோத்திரம். அதே போல தவறுகளை சுட்டி காண்பிக்கிற மக்களை உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு ஒத்து ஊதுகிற
அதற்கு ஒத்துப்போகிற மக்களைத்தான் ஜனங்கள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். அவர்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே யோசனையாய். இதுக்கு தெரியுமா? சத்துருவுக்கு, மிருகத்துக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பதற்கு என்பது பிள்ளையே. பிசாசு பல நேரங்களிலே உன்னை எதிர்த்து, உன்னை வழிவக பண்ணி, உன்னை வழிவிலக பண்ணி, அதை பண்ணா பரவாயில்லை, இதை பண்ணா பரவாயில்லை, இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அந்த நேரத்தில் அதற்கு ஒத்து ஊதுவதற்காக 2 பேர் நினைக்கலாம், இது ஆண்டவர் அனுப்பினார். இல்லை, அந்த வசனம் போட்டிருக்குது, ஒரே யோசனையாய். அந்த ஒரே யோசனை ஊழியத்துல தான் நல்லது. சொல்ல பாருங்களேன், தவறு செய்வதற்கு ஒரே யோசனை வரும். அனனியா சப்பராள், அது வேண்டாம். அது என்ன செய்யும் தெரியுமா? அது என்ன செய்யும்? உங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும், உங்களை நாசமாக்கும், அழிக்கும். கடைசி அவன் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7. பரலோகத்திலே மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே ஆவி, ஜலம், இரத்தம் இவ்வொன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அந்த கவனிக்க வேண்டும். பூலோகத்தில் ஒரு மனம், பூலோகத்திலே ஆவி, ஜலம், இரத்தம். பரலோகத்திலே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஒரு மனம் எங்கே கொண்டு போக தெரியுமா? பூமியில் ஆரம்பிக்கிற ஒரு மனம். மத்தேயு 18:19. உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கிற ஒரு மனம், உங்கள் சபையிலே அவுட்போரிங், வல்லமை, அபிஷேகம், ஒருமித்து வாழ்கிற வாழ்க்கை. ஆரம்பத்தில் ஆபிரகாம், லோத்து ஒருமித்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அந்த ஒரு மனம் இல்லையோ, லோத்து எல்லாவற்றையும் இழந்து போனான். தேவனோடு ஒரு மனம், ஊழியரோடு ஒரு மனம். நீங்க படித்தவங்களா இருக்கலாம், ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், பட் பி அன் அக்ரிமெண்ட் வித் யுவர் பாஸ்டர். உங்களுடைய ஊழியரோடு கூட அந்த ஒரு மனதோடு இருங்க. சில வேளை அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, ஆண்டு நமக்கு சொல்ற வார்த்தைகள் ஏற்புடையது இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் குறிப்பு, ஜெபத்தில் ஒரு மனதோடு இருங்கள். தேவன் நடப்பதில் ஒரு மனமாயிருங்கள். வார்த்தையில் ஒரு மனமாயிருங்கள். நித்தியத்தில் ஒரு மனமாயிருங்கள். இந்த ஒரு மனமாயிருக்கும் போது சத்துருவின் ஒரு மனத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சத்துருக்கு ஒரு மனம் உண்டு, அவர் நரகத்தில் கொண்டு போகும். தேவனுடைய ஒருமித்து வாழும் போது நித்தியம் ஓயாத பேரின்பம் வாழ்க்கை. அந்த மத்தேயு 18:19 படியாக ஒருமித்து, ஆமோஸ் 3:3 படி அவரோடு நடந்து, அவரோடு வாழ்ந்து ஆளுகை செய்வோம். பூமியின் அரசை புதுப்பாட்டால் பாடுவோம். சிங்கார மாளிகையில் கீதங்கள் பாடுவோம். கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும். அக்ரிமெண்ட் வித் காட், அக்ரிமெண்ட் வித் தி ஸ்கிரிப்சர்ஸ், அக்ரிமெண்ட் வித் தி வேர்ட். வார்த்தையிலே ஆண்டவரே, திருச்சபையிலே, ஊழியத்தில், எல்லாவற்றும் எங்களுடைய ஐக்கியத்தில் ஒரு மனதோடு இருந்து தேவராஜ்யத்தை கட்ட, தேவராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற உதவி செய்யும். நாங்கள் வெளிப்படுத்த வாசிக்கிறோமே, ஒருமனப்பட்டு பிசாசின் ராஜ்யத்தை கட்டினார்கள். நாங்கள் ஒருமனப்பட்டு தேவராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு சகாயம் பண்ணும். வித்தியாசமான எண்ணம், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான உலகம், இதில் ஒருமித்து வாழ, ஒரு மனதோடு வாழ கர்த்தர் சகாயம் பண்ணும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-1318-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.
தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.